எதிர்த்து இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா விசாரிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்காரர் கனவுல வந்தார். அவர் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. அவருக்கு ஏதோ நம்ம செய்யாமட்டோமோ எனக்கு பயமாக இருக்குடா. உடனே ஜோசியக்காரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசியக்காரர் வராரு. அவர் ஏதோ சாமியாடி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் இன்னும் மன சாந்தி அடையலை. அவர் ஆத்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையலை. இன்னும் உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைனா வரும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையை பாதிக்கும். உங்களுக்கு பேரை இருக்காமல் பேரனையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் விசாரிச்சு அதிர்ச்சியாராங்க. ஆமாம், உங்கள் பேரனுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தோ இல்லை வெளியே இருந்தோ பிரச்சனை தன்னால் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் எல்லாருமே அதிர்ச்சியாராங்க. உடனே ஈஸ்வரி நந்தினி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும், அவங்க வீட்டில் போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நந்தினி அறிவுக்கரசி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. யானோ அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா 2 பேரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. உடனே நந்தினி வீடியோ கால் போட்டு ஜானகிக்கு பேசுகிறாங்க. அப்போ ஜானகிட்ட சொல்கிறாங்க, இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ காலில் மட்டும் பாருங்கள், எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஈஸ்வரி அறிவுக்கரசிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்காது, அவன் சின்ன பையன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அறிவுக்கரசியே அப்படின்னு கத்துறமா காட்டுறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ரேணுகாவும் ஜனனியும் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் ஏதோ டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஆதரவு சொல்கிறாங்க, நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாருக்கும் முடிவு கட்டணும்னா கட்டாயமாக அவர் வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக குணசேகரனை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.